திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலே குரு பகவான் வக்ரகதியாகிறார். ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார். இதுவும் ஒரு சுபகிரகம் தான். அதனால் பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை 2 கேட்டகரியை பிரிக்கணும். ஒன்று, குரு வக்ரமாயிருக்கான்னு பாருங்கள், அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்கள். இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த 4 மாத காலங்களில் ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு ஜாக்பாட் மாதம், நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ எதில் அப்படி இருக்கணும் அப்படின்னா, குரு அப்படின்னா நகை, பணம், சொத்துக்கள், பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குரு தான். இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நகை தங்காது. அதே போல் பண இழப்புகள் நிறையா இருக்கும். நகை எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போகும், விற்க வேண்டியது இருக்கும். நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள், நெகட்டிவ் நிறையா வரும். இதெல்லாம் குரு உங்கள் ஜாதகத்தில் ஈஸியாக வக்ரமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள், குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது, குழந்தை தடை ஏற்படுறது, குழந்தை தாமதமாக பிறப்பது, அது எல்லாமே உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும். பரம்பரை சொத்துக்கள் இருக்காது, தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது, எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது, வர்றது எல்லாமே செலவாகுது, விரயமாகுது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த குரு பகவான் தான் கொடுப்பார். எங்கே போனாலும் பெயர் புகழ் இருக்காது. அதே போல் உங்களுக்கு நீங்கள் யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கனாலும் திருப்பி பலன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடைக்காது. இது உங்கள் ஜாதகத்தில் இயற்கையாகவே குரு கெட்டிருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவராக இருப்பார். 2 தலைக்கட்டு 3 தலைக்கட்டுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சிருப்பாரு. அதே போல் நகை தங்கும், நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும், வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி, மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில் குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும். இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் குருவினுடைய நிலை, குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வக்ரகதி ஆகிறார். குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசிக்கு ஒரு வகையான பாதகாதிபதி, கெடுதலை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் 9ஆம் இடத்துல ஒரு சுபருடைய வீட்டில் இருக்கும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் ராசியை பார்க்கிறார். ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ள கேது இருக்கார். சனியும் பார்த்துட்டிங்கன்னா வக்ரகதியில தான் நிற்கிறார். சுபகிரகங்கள் வக்ரமாகும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. சுபகிரகம் குரு. ஏன்னா சனி வக்ரமாகி தான் இப்போது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ சனி வக்ரமாகிறதா கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி குரு வக்ரமாகிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா வாவி இப்படிலாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி குரு வக்ரகதியில் இருக்குது அப்படின்னா இயற்கையாகவே பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு தீர்வுக்கு கொண்டு வருவாங்க. அதே போல் வீடு மனை சொத்து சுகங்கள், ஏன்னா வக்ரம் அப்படின்னா வேகப்படுத்துதல், மிகைப்படுத்துதல், அதிகப்படுத்துதல் அப்படிங்கிறது பெயர். அப்போது வீடு சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு, ஒரு புதிய முயற்சிகள், ஒரு அந்த எண்ணத்தை அதிகப்படுத்துறது, ஏதாவது ஜெயிக்கணும், ஏதாவது வீடு இன்னும் வாங்கணும், சொந்த வீட்டில் போய் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை, சொந்தமாக வண்டி வாகனங்கள் வாங்கி எல்லாத்துக்கு முன்னாடி பெயர் புகழோட வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே 9ல் இருக்கிறப்ப அந்த எண்ணத்தை எல்லாமே கொடுத்துட்டு தான் இருப்பார். இன்னும் மீண்டும் அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது பாருங்கள், அது தாய் ஸ்தானமாக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் தாயினுக்கு உங்களுக்கு தாய் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கிறது, தாய்க்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது நல்லது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுப்பார். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தடைப்படுத்துங்க, கொஞ்சம் தாமதப்படுத்துங்க. இது எல்லாமே கொஞ்சம் ஏமாற்றங்களை கொடுத்து விடும் அப்படிங்கிறது உண்மை. பண இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதும் உண்மை. அதே போல் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் குரு வக்ரமாக இருக்கும் பொழுது 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமண உறவுகள், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யூன்யங்கள், கணவன் மனைவி உறவுகள், நண்பர்கள், பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு 7ஆம் இடத்தை சார்ந்து வரும். ஒரு வியாபாரம் செய்கிறது அப்படின்னாலும் 7ஆம் இடம் தான். அப்போ குரு வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில், இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். திருமண வரன் வரும், இன்னும் கொஞ்சம் நல்ல வரனாக பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்ல பிள்ளைய தேடலாம், இன்னும் கொஞ்சம் நல்ல மாப்பிள்ளையை தேடலாம். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அதில் எல்லாமே ஒரு தீர்வு பண்ணுறதுக்கு என்ன ஒரு வழி. இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்களுக்கு எல்லாமே இந்த டைமில் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா கொஞ்சம் சால்வ் ஆகி வருவாங்க அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே கொடுத்து விடும். நண்பர்களுக்குள்ள பார்ட்னருக்குள்ள ஒரு வெறுப்புத்தன்மையோ
ஒரு புதிய பார்ட்னர் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ, புதிய நண்பர்கள் சேர்க்கையோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துவிடும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். குடும்பம் நல்ல குடும்பமாக கொஞ்சம் கவனமாக இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நண்பர்களுக்குள்ள ஒரு சில சண்டை வரும், மனக்கசப்புகள் வரும், தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நமக்கு நடக்க போகுது இந்த காலகட்டங்கள். அதனால நம்ம இன்னும் ஒரு 4 மாத காலங்கள் தானே, அதனால நம்ம கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம ஜாதகத்தை படி தசாபுத்தியும் சரியில்லைனாலும் நம்ம ஜாதகப்படி கொஞ்சம் தாழ்ந்து போறது எதுவும் தப்பு வராது அப்படிங்கிறது தான் உண்மை. விட்டு கொடுத்து போறவங்க என்னைக்குமே கெட்டு போகிறதில்லை அப்படிங்கிறது உண்மை. அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஏற்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இவர் குரு இதே கன்னி லக்னமா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், முழுக்க முழுக்க பாதகாதிபதி நம்ம எடுத்துக்கலாம். கன்னி ராசின்னா மனதை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால மனசை தான் போட்டு குழப்பும், மனசை சஞ்சலப்படுத்தும். அப்ப ஜாதக ரீதியா பாருங்க, தசாபுத்தி நல்லா இருந்தா சுபகிரகங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. தசாபுத்தி நல்லா இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக கொஞ்சம் உங்களை சீண்டி பார்க்கும் அப்படிங்கிறதா உண்மை. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்.